நிறைய விஷயங்கள்ல இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய தமிழரின் வாழ்வியல் முறைகளும் ஒத்த கருத்தோட இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி ஒத்த கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கு? ஒத்த கருத்துக்கள்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்ம வந்து தாய் வழி சமூகம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாயை வந்து நம்ம வந்து பிரதானப்படுத்தக்கூடியவர்கள். அங்கே தாய்க்கு தான் வந்து ஒரு முதன்மையான நிலையில் பெண்மைக்கும் தாய்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடிய சமூகமாக அது இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது பர்தா போட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வெளியவே வர்றது கிடையாது, இந்த சமூகத்தில் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு இருக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அப்படி இருக்க வைக்கிறார்கள்னு நினைக்கிறது அறியாமையினால வேணா அந்த மாதிரி இருக்கலாம். குற்றச்சாட்டு தான் இன்னும் சொல்லப்பட்டு அது தவறுங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இதெல்லாம் யாரும் பேச தவறுறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் அதில் ரொம்ப சிறப்பாக நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன். நான் ஏன்னா இந்த இது இஸ்லாத்தில் சமூக நீதிங்கிற ஒரு நூல், ஒரு ரெஃபரலாக நான் எடுத்திருக்கேன். சரியா? இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. தாய் வழி சமூகத்துக்கு நாம் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தாயை பிரதானப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி நபிகள் நாயகம் குரானில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏன்னா ஆதாரத்தோடு சொல்கிறது தான் நமக்கு உகந்தது. தமிழர்களும் வந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து ஏற்கின்ற பழக்கம் உண்டு. நீங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, நான் சிறந்த தோழமை கொள்வதற்கு மிக தகுதியானவர் யார் என கேட்டார். அதற்கு அன்னார், உமது தாய் என்றார்கள். பிறகு யார் என அவர் மீண்டும் கேட்டபோது, உமது தாய் என பதிலளித்தார்கள். பிறகு யார் என 3வது முறை கேட்டபோதும் உமது தாய் என்றே கூறினார்கள். 3 முறை கேட்டபோது தாய் தான் சொல்றாரு. தோழமைங்கிறது என்ன? அவங்ககிட்ட இருந்தா நீங்க பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்க கத்துக்க முடியும். நம்ம தமிழ் சமூகத்திலையும் நம்ம எப்படி சொல்றோம், தாய் தான் நமக்கு எல்லாமே கத்துக் கொடுக்கறதா நம்ம வந்து சொல்றோம். கொற்றவைங்கிறது யார்? தாய் வழிபாடு, நம்ம தாய் வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அவர்களை தான் பிரதானப்படுத்துகின்றோம். அதற்கடுத்து யார் என அவர் திரும்ப கேட்ட பொழுது, உமது தந்தை என்றார்கள். 4வது முறையா கேட்கும்போது தந்தைங்கிறது. அப்ப நம்ம தாய் வழி சமூகத்துல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தாய் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்களா அவங்க சமூகத்துல? இதை நீங்க எப்படி நீங்க வந்து ஆனா நீங்க சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய அந்த மாற்று வழிபாடு, அந்த இந்துன்னு சொல்லக்கூடியவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சனாதன தர்மத்துல எங்க கொண்டு போய் பெண்மையை வைக்கிறாங்க? 6ஆம் நிலையில கொண்டு போய் நிறுத்துறாங்க. தீண்டத்தகாதவர்களா பார்க்கக்கூடிய நிலையில ஒரு ஏதாவது மனித உருவில் உள்ள ஒரு ஃபிளஷா தான் அவங்க வந்து பாக்குறாங்க. இதுல அப்படி இல்லையே. நீங்க இதுல மிகப்பெரிய ஒற்றுமை அல்லவா? நம்ம தமிழ் சமூக